ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு டிஷ் வாஷர் வாங்கியிருந்தேன். அது பாஷ் கம்பெனியோடது 13 பிளேட்டு டிஷ் வாஷர். அது நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து இந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவ முடியல. அதனால ஒரு பர்ப்பஸாக தான் யூஸ்ஃபுல்லாக வாங்கினோம். ஆனால் அது வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் எந்த விதமான இதெல்லாம் பண்ணலை. அதுவே தானாகவும் எந்த ரிப்பேரும் ஆகல. நல்ல கம்பெனி. ஆனால் எலி கடிச்சதுனால இந்த டிஷ் வாஷரோட ஒயர், அதாவது ஒரு மதர் போர்டு இருக்கும், அதுலேருந்து ஒயர் வரும். அந்த ஒயரை எலி கடிச்சிருந்தது. எங்கள் வீட்டில் எலிகளே இருந்ததில்லை. ஆனால் ஒரு 20-25 எலிகள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ கூட 1, 2 இருக்குது. அதை வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 20-25 எலிகள் பக்கம் வந்து தான் ஏதோ ஒரு சில எலிகள் சேர்ந்து இந்த ஒயரை கடிச்சு வச்சுருக்கு. நிறைய விலை கொடுத்து வாங்கின ஒரு பொருளை எலிகள் தேவையில்லாமல் கடிச்சது. ஒரு யூஸ்ஃபுல்லாக வாங்கின ப்ராடக்ட்டு யூஸ்லெஸ்ஸாக எலிகள் கடிச்சிருந்தது. இந்த யூஸ்லெஸ்க்கு காரணம் என்னென்னா, ஒரு பிளான் அப்ரூவல்ங்கிற ஒரு சட்டத்தை மீறுற செயல் தாங்க. அந்த சட்டத்தை மீறுற செயலுக்கு இது ஒரு உதாரணம். அதாவது இங்கே பக்கத்து வீட்டில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. துணிகள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போர்டு கூட அடிக்கடி வைப்பாங்க. குஷ்பு கார்மெண்ட்ஸ், நதியா கார்மெண்ட்ஸ், அம்பிகா கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ வச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து லோன் வாங்கிட்டு எதனா பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. சில வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே இதை வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு குடியிருப்பு பகுதி. இந்த பகுதி குடியிருப்பு பகுதியில் பிளான் அப்ரூவல் குடியிருப்புகளுக்கு தான் தரணும். இங்கே எப்படி எக்ஸ்போர்ட்டுக்கு தந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு தந்திருக்கக்கூடாது. இந்த சட்ட விதிமீறல் இல்லாமல் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. அந்த சட்டத்தை மீறுறது எப்படின்னா, அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனின்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு நிறைய ஆண்களும் பெண்களும் பணியாளர்களாக வந்திருக்காங்க. அதே சமயத்தில் அந்த மெஷின்ஸ் எல்லாம் இன்னமும் இருக்குது பழசாயே. அந்த மெஷின்ஸு தடன்னு ஓடும்போது இங்கே குடியிருப்புகளில் அதனால தான் வைக்கக்கூடாதுன்னுவாங்க. அதே மாதிரி கேஸ் சிலிண்டர்ஸும் வைக்கக்கூடாது. அது வந்து தீப்பற்றி கொள்ளக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு குடோனு. அந்த மாதிரியும் வைக்கக்கூடாது. அதேமாரி இங்கே வந்து கார்மெண்ட் வச்சுருந்துருக்காங்க. அந்த சவுண்டுனால இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம், இந்த தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லி அந்த கார்மெண்ட்டை எடுத்திருக்காங்க. அது நிறைய நாளாக அப்படியே அடவையில் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்தபோதே அப்படி தான் இருந்தது. அதில் க்ளீன் பண்ணாங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அதுலேருந்து வந்த எலிகள் தான். ஒரு டைம் வந்துருச்சுன்னா எலிகள் வந்து அந்த பாதையை மறக்கவே மறக்காது. அதே ரூட்டில் வந்துக்கிட்டு எங்கள் டிஷ் வாஷரை சில எலிகள் சேர்ந்து அந்த ஒயரை கடிச்சு வச்சுருந்தது. அந்த ஒயரும் அந்த மதர் போர்டும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெக்னீஷியன் வந்து சொல்கிறாரு. எனக்கு ஒரே தூக்கி வாரி போட்டது. 40,000 கொடுத்து வாங்கினது. அந்த ஸ்பேர் பார்ட்ஸும் அதிகமான விலையாக இருக்கும். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வாங்குறது. இந்த வெளிநாடுன்னு சொல்லும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. வெளிநாட்டு நாய்கள் வாங்கக்கூடாது. அது உயிர் உள்ளது. அதனால் நம்ம நாய்களும் உருமாறி போகும். அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா? ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம நாட்டில் எவ்வளோ தூரம் தயாரிக்கிறாங்க அப்படின்றத விட குவாலிட்டி தான் நாங்கள் பார்த்து வெளிநாட்டு இது வாங்கினது. அதுக்கு உயிர் இல்லை, அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருந்தது. அதனால தான் வாங்கினோம். ஆனால் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து சீக்கிரமாக கிடைக்காது. இந்த ஒரு இதில் நான் எவ்வளோ விலைன்னு கேட்குறேன். 8,000 அந்த 8,000 கொடுத்து வாங்குறது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இருந்தாலுமே இந்த பிளான் அப்ரூவல் மாதிரி சட்டத்தை மீறுற செயல், அப்புறம் இந்த குடியிருப்பு பகுதிகளில் சவுண்டு வர்றது, அந்த ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இது ஒரு வேறு ப்ராப்ளம். அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு வராங்க. அது வந்து பாஷ் கம்பெனின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லையா? ஒரு நம்பகத்தன்மையோடு தான் ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்குகிறோம். ஆனால் ஒரு கவரில் எடுத்துகிட்டு வராங்க. சாதாரண கவரில் எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு அந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்களே, டிவி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. எதனாலும் செல்ஃபோன் எக்ஸ்சேஞ்சு. ஒரு ப்ராடக்டை கூட உருப்படியாக
மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல. எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் தான். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் வந்து ஏற்கனவே இப்போ கூட ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி கூட எங்கள் ஒயரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது வேண்டான்னு சொன்னால் கூட கேட்குறதில்ல. இதனால தான் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் வந்து ரொம்ப நம்பகத்தன்மை இல்லாமல் போயிட்டுருக்குன்றதும் என்னோட வாதம். அந்த இது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, வெறும் கவரில் பாஷோட பாக்ஸில் தான் எனக்கு வரணும். நான் ரூ. 8000 கொடுக்க போகிறேன். எனக்கு ரூ. 8000 கொடுக்கறது அந்த லாஸ் ஆனது எலிகளால், ஒரு பிளான் அப்ரூவல், ஒரு சட்டத்தை மீறிய செயல், இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்குது. எனக்கு மிக முக்கியமாக பணத்தை வந்து செலவு பண்ணுறது பிடிக்காது. வரவுக்கேற்ற செலவு தான் எங்களுக்கெல்லாம். அந்த பணத்தை வீணாக செலவு பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அதனால் ஒரு 3 மாதமாக நாங்கள் மெயில் போட்டுட்டு பாஷோட கம்பெனியோட அந்த பாக்ஸில் தான் வரணும், ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வந்தாங்க. ஒரு 3 மாதமாக இந்த இது ஓடிட்டே இருக்குது, கான்வர்சேஷன் ஓடிட்டே இருக்குது. வந்தாங்க. இருந்தாலுமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பழைய ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்கள், அதே தான் வருது. வேறு வழி, போட்டு தான் ஆகணும். அதே சமயத்தில் நான் இன்னொரு ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். எல்ஜி ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம். அந்த எல்ஜி ஃப்ரிட்ஜு இன்னைக்கு வரைக்குமே எலிகள் எதுவும் கடிக்கலை. எலிகள் இத்தனை எலி வந்தோம். அதே வழியாக தான் எங்கள் கிச்சன்லேருந்து அப்படியே இந்த டிஷ்வாஷருக்கு வரும். எலிகள் கடிக்கலை. முக்கியமாக ஃப்ரிட்ஜை வந்து எலிகள் கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான், சென்னையில் இருக்கும்போது ஒரே ஒரு தடவை தான் குட்டி எலி ஒன்று கடிச்சு விட்டுருச்சு. அதை அந்த ஒயரே வச்சு முறுக்கி விட்டாங்க. இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்குமே ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷ காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் எல்ஜி ஃப்ரிட்ஜ் ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த பாஷோட டிஷ்வாஷருக்குள்ளே போயிட்டு அந்த ஒயரை கடிச்சு வச்சுருக்கு. ஏன் அப்படின்னா, இது வந்து தரம் இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லையும் தரம் இல்லை. அதான் நான் சொல்கிறேனே, செகண்ட் ஹேண்டில் எடுத்துகிட்டு போய் வேறு எதனா மேக்கப் பண்ணி அந்த ஒயர்களை இன்றைக்கி கூட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது யாருக்கு போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் தடுக்கக்கூடியது என்ன? இந்த ப்ராடக்ட் எல்லாம் கரெக்டாக வருதா? இந்த பிளான் அப்ரூவல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா? இதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இதுக்கு தான் ஒரு அமைப்புகள், இந்த தனியார் கம்பெனிகள்லேயும் சரி, இந்த பாஷ் போன்ற, இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு, எல்ஜி சொன்னேன் இல்லைங்களா, சாம்சங் சொன்னேன் இல்லைங்களா, இது மாதிரி தனியார் ப்ராடக்ட்ஸு, இல்லைன்னா இந்த பிளான் அப்ரூவல் தர்ற கூட்டமைப்புகள், அதாவது ஒரு பொது சேவை அமைப்பு, மக்களுக்கானது இதெல்லாம். இதில் இவ்வளவு மாற்றங்கள் இருந்தால் மக்கள் எங்கே தான் போகிறது? எனக்கு லாஸ் இல்லையா? 8000ங்கிறது சும்மா இல்லை. 8000ங்கிறது சும்மாவே கிடையாது. வரவுக்கு மீறிய செலவு தான். இதெல்லாம் லாஸ் இல்லையா? இந்த மாதிரி லாஸ் ஏன் பண்ணணும்? வரவு எதனா இருக்கா? இதில் செலவு தான் மிகுதி. அதே சமயத்தில் இன்னொன்றும் தோணுச்சு, அந்த வீடியோ கூட போடுறேன் பாருங்கள். அந்த டிஷ்வாஷர் வந்து ஓடிட்டுருக்குது. ஒரு பயம், அந்த ஹீட்டெல்லாம் நிறைய வருமோ, அந்த தெர்மோகால்லாம் வச்சுருந்தாங்க, அந்த தெர்மோகாலெல்லாம் கடிச்சு விட்டுருச்சு. ஒரு பயம், அந்த ஹீட் வருமோ, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். வேலைக்கு போயிட்டு எங்கே பார்க்குறது? அதே மாதிரி ஐஎஃப்பி இது வாஷிங் மிஷின் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த தண்ணிகளில், இந்த கிரவுண்ட் வாட்டரில் எத்தனையோ செய்யக்கூடிய கூடாத வேலைகளெல்லாம் செஞ்சு கிரவுண்ட் வாட்டர் அவ்வளோ உப்பு தண்ணியாக பண்ணி வச்சுருக்கோம். இந்த அதே பிளான் அப்ரூவல் தான். என்னென்னா, நன்செய் நிலங்களை விற்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தணும். புன்செய் நிலங்களை வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அது கூட நல்ல ஆராய்ச்சி, அந்த இடம் வந்து வீடு கட்டுறதுக்கான புன்செய் நிலம் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த அனுமதியெல்லாம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நன்செய் நிலத்திலே கொடுத்துடுறது. நம்ம தான் பண்ணுவோமே, இந்த உப்பு தண்ணியெல்லாம் என்னென்னவோ கலந்து அது உப்பு தண்ணி ஆயிடுச்சு, கிரவுண்ட் வாட்டர் உப்பு தண்ணி ஆயிடுச்சு. அது வந்து உப்பெல்லாம் படிஞ்சு அந்த பேக் சைடில் இருக்கிற வாட்டர் ஃபில்டர் இருக்குது இல்லைங்களா, அதில் நிறைய உப்பு இருந்தது. ஃபுல்லாக தண்ணி உள்ளே வருது. முன்னாடி ஒரு வாட்ரு ஃபில்டர் பின்னாடி இருக்கும். வாட்டரை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறது, அந்த தூசியெல்லாம் எடுக்கிறது, உப்பு படிஞ்சிருக்கும். அந்த உப்பு தண்ணியெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் வாஷிங் மிஷினில்.
அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிடந்தேன். அதாவது நம்ம காசை கொடுத்து வாங்குறது நமக்கு வேலை பளுவை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வரவுக்கு மீறிய செலவு பண்ணி வாங்குகிறோம். ஆனால் நம்ம வேலையோட இந்த வேலையும் எக்ஸ்ட்ரா சேருது. ஏன்? நெக்லிஜென்ஸ் இருக்கவே கூடாது. எதுலேயுமே நெக்லிஜென்ஸ் இருக்கவே கூடாது. அது இருந்துகிட்டு இருக்கு. எப்படின்னா, இந்த பணி நியமனங்கள் பற்றி சொன்னாங்க இல்லைங்களா? ஒன்றத்தையும் படிச்சுட்டு வர்றது கிடையாது. ஒரு நல்ல மைண்ட் செட்டோட உள்ளே வர்றது கிடையாது. நன்செய் நிலமா புன்செய் நிலமா அப்படின்னா என்னன்னு தெரியாது. இந்த நிலங்களை நம்ம இந்த அனுமதி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரியாது. ஆனால் அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கோம், பச்சை இங்கில் கையெழுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கூப்பிட்டா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே ஒசூரில் இருக்கோம், இல்லைன்னா பெங்களூரில் இருக்கோம், இல்லைன்னா இங்கே குப்பத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய பணிகளை மட்டும் செய்கிறது கிடையாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தை சொல்கிறேன். அதாவது பொதுமக்கள் சேவையில் இருக்கிறவங்களும் சரி, தனியார் கம்பெனியில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கு இதெல்லாம் எதையுமே கண்டுக்கிறது இல்லை. ஈஸி கோயிங். அதனால தான் இத்தனையும் ஒரு வரவுக்கு மீறின செலவு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது எனக்கு எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னும் போது இவங்கெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கோபமும் இருந்தது. அந்த கோபத்தினால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் இந்த வீடியோ. அந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சமாவது இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். நன்செய் நிலத்தை இவ்வளோ தூரம் பண்ணால் இந்த டிஷ்வாஷர் மட்டும் இல்லை, எத்தனையோ உயிரினங்கள். மண்புழு இருக்கா? மண்புழு இல்லவே இல்லை. அந்த நன்செய் நிலத்தில் தான் மண்புழு இருக்கும். அந்த இடத்துல உயிரினங்கள் எல்லாம் வாழும். நான் ஒரு மரம் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த சர்க்கரை நோய்கள்லாம், அந்த மரம் பேர் எனக்கு தெரியலங்க, ஒரு விதை தான். அந்த விதையை நான் சும்மா போட்டு வச்சேன், அது மரமாக வளர்ந்து நிற்குது. அவ்வளோ நல்ல இடம். என்னத்துக்கு கொடுக்குறீங்க அனுமதி? சரி, ஓகே, இந்த இதுவாவது இருக்கட்டும். நிறுவனங்கள் எதுக்கு வருது? கேஸ் குடவுன் எதுக்கு வருது? ஒன்றும் புரியல. அதாவது விதிமுறைகள், நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது யாருக்குன்னா தெரியுதா, தெரியலையா, தெரியாமையே கொடுத்துட்றதா? ஒன்லி மைண்ட் செட்டில் பணம் மட்டும்தான் இருக்கா? பணத்தை ஒரு நாய்கிட்ட கொடுக்குறாங்க. நாயின்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, அதுங்க பாவம். பணத்தை கொடுக்குறாங்க, இப்படின்னு போகுது. அடுத்தது கையை கொடுக்குறாங்க, அப்படியே இந்த கை மேலே உட்காந்துக்குது. அன்பு தான் இங்கே முக்கியம். உயிர்களுக்கு அவங்களுடைய இயற்கையான உணவு, அன்பு, இதை தவிர பணங்கள் எல்லாம் பெருசு கிடையாது. அந்த நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இந்த பணத்தை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணால், இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலைகள், குடியிருப்பு பகுதியில் ஒரு தொழிற்சாலையை வச்சுக்கிட்டு அங்கேருந்து அதை இயக்க முடியாமல் அந்த தொழிற்சாலையும் நஷ்டம். அந்த நஷ்டத்தினால லோன் வாங்கி அவங்களும் கடனாளி ஆவாங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட் தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அமெரிக்காவில் எத்தனை பேர் கடனாளி ஆகியிருக்காங்க. ஸ்ரீதர் வேம்புன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கார் இல்லைங்களா தென்காசிக்கு. அவர் அங்கே சம்பாதிச்சுட்டு இங்கே நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காருன்றாங்க. ஆனால் ஒரு கட்சியினர் இவர் ஏமாத்துறதுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்ம நம்ம நாட்டில் இருக்கிற வளங்களை நம்ம முன்னேற்றத்தை விட்டுட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கோம். ஒரு சட்டத்தை கூட விட்டுருங்க, இயற்கையை மீறிய செயல்களை செஞ்சால் இந்த மாதிரி தான். அமெரிக்கா மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, எந்த நாடுமே அந்த இயற்கையான தன்மையை இழந்து செயற்கைக்குள்ளே போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒழிக்கணும்னா அந்த சட்டத்திட்டங்கள் வகுத்து வச்சுருக்காங்க. இப்படி தான் வாழணும் அப்படின்னா இப்படி தான் வாழணும். அதை மீறி நான் வாழ்வேன், எனக்கு பணம் தான் முக்கியம், நான் பொதுமக்கள் சேவை செய்ய வரல, எனக்கு ஒசூரில் ஒரு கம்பெனி இருக்குது, இல்லை நான் குடிபோதைக்கு அடிமையாயிட்டு இந்த பொதுமக்கள் சேவைக்காக அந்த இதையே மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி எதனா சொல்லிகிட்டு இருந்தால் அந்த இது பிளான் அப்ரூவல் கொடுக்காதீங்க அப்படின்னா நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அப்படின்ற அந்த கிளாஷ்
இவங்க தேவையே இல்லை, இந்த உலகத்திலே தேவையில்லைன்னு கூட நினச்சிருக்காங்க. குவாரி விஷயத்துலலாம் இந்த உலகத்திலே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேரை சாகடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தேவையானதா? ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய விஷயங்களை கொண்டு போகுது பாருங்க. நான் சொன்னது டிஷ்வாஷர், அதில் எலி வருது, கடிக்குது, அது தேவையில்லாத செலவு. அதே சமயத்தில் ஒரு தொழில் நிறுவனம் முடங்கி போயிடுச்சு, நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் முடங்கிடுச்சு. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, எதனா ஒரு தொழில் செஞ்சு நம்ம பொழைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் இதில் எல்லாமே நஷ்டம்தான். லாபம் ஈட்டியவர்கள் யார்? இந்த மூளை இல்லாதவங்க தான் லாபம் ஈட்டியவர்கள். யார் கொடுத்தது? பொதுமக்கள் சேவை செய்யறதுக்கு தானே வந்தவங்க தானே கொடுத்தது. இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? நான் தான் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கேனே, இந்த என்னோட அம்மா ரொம்ப வயசானவங்க. அவங்கள இன்னைக்கு வரைக்குமே கோர்ட்டுக்கு போனோன்னா அவ்வளோ பயப்படுறாங்க. கோர்ட்டுக்குலாம் நான் போனதே இல்லை, என்னத்துக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்து விஷயத்தில், அவங்களோட அம்மாவோட சொத்து, அதுக்கு அந்த பொதுமக்கள் சேவை செய்யறதுக்கு வந்தாங்க பாருங்க, அவங்க தான் இத்தனை வேலையும் பண்ணியிருக்காங்க. இதை கோர்ட்டுக்கு போய் தான் நம்ம தீர்க்க வேண்டிய நிலைமை இந்த நாட்டில் நிலவுது. இதில் வளர்ச்சி எங்கே இருக்குது? ஒரு பொருளாதார முன்னேற்றம் எங்கே இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதே சமயத்தில் பீகாரில் நான் ஒரு பொண்ணு, மைதிலி தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 வயது குழந்தை, அவங்க எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அவங்க பெண்களுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்கிறாங்க. அவங்கள நல்லா வேலை செய்ய விடணும். இந்த பொதுமக்கள் சேவையில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களையும் நல்லா வேலை செய்ய விடணும். பீகார் அப்படின்னு ஒரு தாட் வந்ததுனாவே எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த கேமரா வச்ச பிரச்சனை, எங்கள் அம்மா சொத்து அபகரித்த பிரச்சனை, அப்புறம் எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை. என்னால் இந்த வீட்டில் ஒரு பாத்திரம் துலக்கிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்து தான் நான் டிஷ்வாஷரே வாங்கினது. அவ்வளோ பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சவர் ஒரு பீகாரி தான். அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பீகாரி தான். நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறதுனால தமிழச்சி, அவங்க பீகாரில் வாழ்கிறதுனால பீகாரி, இல்லை மைதிலி தாக்கூர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொண்ணு 25 வயசில் எம்எல்ஏ ஆயிருக்கா. எல்லாமே இந்தியாவில் தானே இருக்கும். டெல்லியில் வாழ்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி நாய்க்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொட்டஸ்ட் மீன்ஸ் இந்த மெழுகுவர்த்தி ஏற்றி ஒரு உயிரினத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. தட்ஸ் குட். அதே சமயத்தில் ஹேட்டர்ஸும் இருக்காங்க. ஹேட்டர்ஸ்ன்னு நான் சொல்லலை, அவங்க சொல்கிறதும் வாஸ்தவம்தான். ரேபிஸ் கடித்து எவ்வளோ கொடுமையாக சாகுறாங்க குழந்தைங்க. அந்த கொடுமையெல்லாம் பார்த்து தான் நீதிமன்றங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நாய்கள்ங்கிறது உயிர், அதுக்காக போராடுறாங்க. அவங்களும் இந்தியாவில் தான் இருக்காங்க. இந்திய நாடுங்கிறது ஒரு தேசிய பாடலை பாடினா அவ்வளோ உணர்ச்சி மயமான ஒரு தேசப்பற்று நமக்கெல்லாம் வரும். அதே சமயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்தோம்னா நல்ல அந்த பொண்ணு இப்போ வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நல்லதொரு இந்தியாவை நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இந்தியாவே இளைஞர்கள் பட்டாளம் நிறைஞ்சது தான். பீகாரி, தமிழர்கள், இல்லை டெல்லியன்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இந்தியர்கள் நம்ம தமிழ் பாடலில் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, அந்த பாட்டை அந்த பொண்ணு பாடியிருக்கா, மைதிலி தாக்கூர் அந்த பொண்ணு பாடியிருக்கா. இதில் எங்கேருந்து தமிழ் அது இதுன்னு சொல்லிட்டு வருதுன்னே தெரியல. ஆனால் ஒரு ப்ராப்ளம் வரும்போது இதை ஒரு நாட்டோட ப்ராப்ளமாக தான் பார்க்கணும் ஒழிய, ஓகே அந்த ரீஜனோட ப்ராப்ளமாக பார்த்து அது ஒரு பிரச்சனையாக்காமல் அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும் ஒழிய, மிகப்பெரிய இதை விட மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்ன பிரச்சனைனா, இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், சட்டத்தை மீறுகிற செயல்கள், இதெல்லாம் பண்ணவே கூடாது. கேஸ் குடவுன் இருக்குது குடியிருப்பு பகுதியில். ஏன் இருக்குது? அது இருக்கக்கூடாதுன்னு தெரியலையா? கேமரா வைக்க தெரியுது, என்னை பயமுறுத்த தெரியுது, வக்கீலை விட்டு பயமுறுத்த தெரியுது, வக்கீல் வீட்டை விட்டு காலி பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்ல தெரியுது, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வக்கீல் போலீஸு எல்லாருமே சேர்ந்து பயமுறுத்திக்கிட்டு அதையும் மீறி
பத்திரிகை துறை நண்பர்களை வர வச்சு என்னை அவமானப்படுத்தணும்னு தெரியுது. வயதான தாயார் அவங்க. அவங்கள நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போக தெரியுது. இதெல்லாம் தெரியலையா? தெரியணும், தெரியணும். இந்த கேஸ் குடோன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு தெரியணும். இந்த தொழிற்சாலை மாதிரியான ஒரு இதுக்கு பிளான் அப்ரூவல் கொடுக்கக்கூடாதுங்கிறது தெரியணும். அதே சமயத்தில் இந்த ரோடு, அதாவது தனக்காக மட்டும் ரோடு போட்டுக்கிறது இருக்கக்கூடாது. அந்த ரோட்டுக்கான அந்த போர்டு எங்க? அதுவும் சட்டத்தை மீறிய செயல் தான். அது டெய்லி தானே பார்த்துட்டு போகிறீங்க. எங்கே அது? ஏன் அதெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? எனக்கு 8,000 வேஸ்ட்டுங்க இன்றைக்கி. இவங்களால 8,000 வேஸ்ட்டு. இதை மட்டும் நான் சொல்ல வரல. ஆல் ஓவர் இந்தியா ஒரு ப்ராடக்டை, தனியார் ப்ராடக்டோ ஏதோ ஒன்று வாங்குகிறோன்னா செகண்ட்ஸில் தான் போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை நல்லா கவனித்து தொடச்சி வச்சு பார்த்துக்கோங்க. செல்ஃபோனை அதிகமாக கீழே போட்டுறாதீங்க. அதை நல்லபடியாக பாதுகாத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவிக்கள் இதெல்லாம் அனாவசியமாக ஒரு குறைஞ்சபட்ச வருடத்துக்குள்ளே போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடி கேட்டுக்கிட்டு, அதே சமயத்தில் சட்டங்களையும் மதிக்கணும். இளைய தலைமுறைகள் வராங்க, அவங்களுக்கான வழிமுறைகளையும் நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். பொதுமக்கள் சேவைங்கிறது மகேசன் சேவைன்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. மகேசன் சேவையை இந்த மாதிரி சொத்துக்களை வாங்கி விற்கிறது, இல்லைன்னா சட்டங்களை மீறுற அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தான் பொதுமக்களையோ இல்லை என்ன மாதிரி இருக்கிறவங்களையோ பயமுறுத்தணும்னு நினைக்கிறது. கேமரா வச்சு ஒரு சின்ன குழந்தை, ஒரு 17 வயசு குழந்தைய ரொம்ப கொடுமைக்குள்ளாக்குறது, இதெல்லாம் சந்திச்சிட்ருக்கிற ஒரு மதரை, அவங்களோட வேலையை இத்தனை இக்கட்டான சூழ்நிலைகள், ப்ராப்ளம்ஸ் நடுவில் ஒரு டிஷ்வாஷரை கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு எலியை விட்டு கடிக்க வைக்கிறது. அதுதான் முக்கியமாக நான் சொல்லணுன்னா, எலி அதுக்கு தெரியாது. நீங்கள் சட்டத்தை மீறி செஞ்ச செயல்களால் அங்கே குழுமி இருந்த எலிகள் ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. யோசிக்க தோணுதில்லை? இப்போது யோசிக்கணும். நம்ம செய்கிற ஒரு சின்ன தப்பு, நான் இந்த மாதிரியெல்லாம் அவங்க எலியை விட்டாங்க, நான் பூனையை விடுறேன் அப்படின்ட்டுலாம் விடுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா நான் படிச்சிருக்கேன். பணி நியமனத்துலேயும் படித்தவங்க தான் வரணும். அது ஒரு விங் இருக்குது. அதான் ட்ரைனேஜ் எல்லாம் சொன்னேனே, ஒரு ஜோன்ஸ் என்ற நாய்க்குட்டி போய் விழுந்துட்டான் நேற்று. இந்த மாதிரி எல்லாம் அதாவது இதை மட்டும் சொல்லுங்கள், படிக்கிறது மட்டுமே இல்லை, பொதுவாக நம்ம யாருக்கும் இந்த உலகத்தில் எந்த உயிரினத்திற்கும் துரோகம் இழைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாவே இந்த உலகமும் சரி, நம்ம பெருமை மிகு இந்தியாவும் சரி, நம்ம உயிரான தமிழ்நாடும் சரி நல்லா இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். இதை யோசிங்க. எதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது? சும்மா வேலை வெட்டி இல்லாமல்லாம் வீடியோ போட்டுட்டு உட்காந்துட்டு இல்லை. கொஞ்சமாவது யோசிங்க. எங்களுக்கு பழி வாங்குகிற குணத்தை தராத அந்த நாய்க்குட்டிகளுக்கு நன்றி. அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கட்டும். தேங்க்யூ.